ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு நாளை கூட்டி இருக்கிறார். இந்த நாளிலும் நாங்கள் தேவனை ஆராதிக்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் கட்டப்பட உதவி செய்வாராக. தேவன் தாமே எங்களை வழி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு புதிய நாளிலும் எங்களை நடத்துகிறார். இந்த நாளிலும் பேசுகிற தலைப்பு என்னவென்றால், உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொலோசிய பட்டணத்தில் கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களுக்கு எழுதினது வேதனையாயிருக்கிறது. தற்போது கிறிஸ்துவின் பரிசுத்தவான்களை நினைத்தும் வேதனைதான். இப்படிப்பட்ட காலங்கள் வருமென்று அறிந்து எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு நமக்கும் இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் விண்ணப்பங்கள் நாமும் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலங்கள் பொல்லாப்பு காலங்களாயிருக்கிறது. எச்சரிப்பின் காலங்களாயிருக்கிறது. நாங்கள் கவனமாய் பரிசுத்தவான்களாய் இருக்கிற நாங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் நிதானத்தோடு கிறிஸ்துவுக்குள் நடந்து முன்னேற வேண்டியதா இருக்கிறது. அங்கே எழுதப்பட்டிருக்க ஒரு வசனம், எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் நிறுத்த வேண்டும். கிறிஸ்துவோடு நடக்கிற வாழ்க்கை ஏனோ தானோ ஒன்று அல்ல. ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் அவதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கும் நாங்கள் எச்சரிப்பை பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க எப்படி என்று தெரியாது, ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் இருக்க வேண்டும். அங்கே முதலாவது குறிப்பாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, கொலோசியர் புத்தகம் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். சிங்களம் இருக்கா? இல்ல, சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. ஆவிக்குரியவற்றால் நாங்கள் நிரப்பப்பட வேண்டும். விண்ணப்பம் பண்ணுகிற போது உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம் என்று சொல்லி அங்கே பவுல் அடிகளால் எழுதி வைத்திருக்கிறார். உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று எழுதி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்திலே நாங்கள் பல விண்ணப்பங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சோர்ந்து போகாமல் ஜெபம், இடைவிடாத ஜெபம், ஆவியில ஜெபம், கருத்தோட ஜெபம், கருத்தோடு எல்லா விதத்திலும் நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்.
අපි යාඥා இங்க பவுலடிகளாலும் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த பகுதி ஒன்று இருக்கிறது. මේ කොටසෙන් අපිට උගන්වපු කාරණාවක් තිබෙනවා. சில காரியங்களை நாங்கள் விட்டு விட்டோம். සමහර කාරණා අවනපාතය ඇරියා. எங்களுக்கு தேவையான சில காரியம் எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணி இருக்கிறோம். අපිට අවශ්‍ය සමහර දේවල් අපිට දෙන්න இதை செய்யும் என்று ஜெபம் பண்ணி இருக்கிறோம். කරන්න කියලා ඉල්ලලා තියෙනවා. ஆனா இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால், ඒ සටහන් කරලා තිබෙන වැදගත් කාරණාව நீங்கள் எல்லா ஞானத்தோடும். ඔබ සීල දෙනාම ප්‍රඥාවෙන්. ஆகவே ஞானம் என்பது தேவனுக்கு முக்கியமான, தேவன் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமானது. ප්‍රඥාව කියන්නේ අපගේ ජීවිතේට ஞானம் என்று சொல்லப்படுகிற பகுதி ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். ප්‍රඥාව කියන කොටස දෙවියන් වහන්සේට බය වෙන්නව බය වීම. அங்க நீதிமொழி இப்படி சொல்லுகிறது. ඊතපදේශ 8 தொடங்கி வாசிப்போம். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 9 இருந்து 12 வரை வாசிப்போம். ඊතපදේශ 8 ඉඳන් නම් 12 වෙනකන් කියමු. 8:9 தொடங்கி 8 9 நீதிமொழி எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தவுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමීන් වහන්සේ ஞானம் முக்கியமா இருக்கிறது. ප්‍රඥාව ඉතාමත් වැදගත්. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ சிறுவர்களா இருக்கிற போது நாங்கள் அவர்களுக்கு செய்யற சில கடமைகள் இருக்கிறது. උඩා දරුවන් ලෙස සිටින මොහොතේදී උන්ට කරන්නව සමහර යුතුයකම් තිබෙනවා. அது இங்கேயும் இருக்கோ தெரியாது. ඒක මේ තියෙනවද කියලා මම දන්නේ නැහැ. ஆனால் அங்கே செய்வார்கள். ඒ කරනවා. அவர்களுக்கு இந்த பல்லு கொழுக்கட்டை என்று சொல்லி ஒன்று கொட்டுவார்கள். பல்லு கொழுக்கட்டை. පල්ලු කොල්කට කියලා තමයි කියන්නේ. பல்லு வளர்ந்த உடனே கொழுக்கட்டை எல்லாம் கொட்டுவாங்க. ආයේ දත් ඇදුන ගමන් ඒක වැටෙන්න යමක් කරනවා. இந்த இடத்துல அந்த கொழுக்கட்டை கொட்டும் போது ஒரு நெட்டால் அந்த பிள்ளையை மூடி ඒ කාරණාව කරන මොහොතේ net එකකින් ඒ දරුවා වාලා அதுல கொட்டுகிற போது அந்த பைபிள் ஒன்று இருக்கும், பணம் இருக்கும், கொழுக்கட்டை இருக்கும், பேனை, பென்சில், இப்படி பல பொருட்களை வைத்து தலைமையில கொட்டுவார்கள். එහෙම කරන මොහොතේදී ඒකේ බයිබලයක් තියෙනවා, පෑනක් තියෙනවා, පැන්සලක් තියෙනවා, ඔක්කොම කරන මොහොතේදී ඒක තියලා උඩට ගන්නවා. சுற்றி வர பெரியவர்கள் இருந்து தூதர்கள் கவனிக்கிறது போல கவனிப்பார்கள். ඒ වට දූතයන් ආරක්ෂා කරන්න මේ අවධානය කරන්න මේ වැඩිහිටියන් අවධානය යොමු කරනවා. பிள்ளை என்ன எடுக்குதுன்னு சொல்லி பார்த்து ආයේ கொண்டிருப்பாங்க. දරුවා මොනවද තෝරගන්නේ කියලා. பிள்ளை எதையாவது ஒன்று எடுத்துரும். දරුවා මොනවද තෝරගන්නේ? சிலது பிள்ளை பணத்தை எடுக்கும், තමට මුදල් ගනි, பேனை எடுக்கும், පෑන ගනි, கொப்பி எடுக்கும், පොතක් ගනි. சிலது பைபிள் எடுப்பாங்க. සමහර අය බයිබලය ගනි. இதுல சந்தோஷப்படுவாங்க. ඉතාමත් ප්‍රීති වෙයි. தூதர்களை விட சந்தோஷமா இருப்பார்கள். ඒ දූතයන්ට වැඩිය සතුට වෙනවා. ஆனா இன்றைக்கு எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே නමුත් අද අපගේ ආත්මික ජීවිතේ இதையும் நாங்கள் ஒரு ஒரு சடங்காக மாற்றலாம் என்று நாங்கள் யோசிச்சோம். අපිත් මේක සම්ප්‍රදායක් ලෙස කරන්න කියලා කල්පනා කරා. பெரியவர்களை வைத்து ලොකු අයව තියලා ஒரு பெரிய கூடையை மூடி ලොකු කූඩේකින් වාලා அவர்களை வைத்து கேஸ் சிலிண்டர், ගෑස් සිලින්ඩරයක්, பணம், මුදල්, நகை, ආභරණ இப்படி பெரியவர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ මේ වැඩිහිටියට කුමක්ද අවශ්‍ය அவர்களை வைத்து அதெல்லாம் கொட்ட வேண்டும். ඔවුන් තියලා ඒකේ තෝරගත යුතුයි. இப்படி சடங்காக செய்கிற போது මේම සංස්කෘතික ලෙස කරන මොහොතේ இவர்களுடைய தெரிவை பார்த்து பரலோகம் ஆவலாயிருக்கும். මොවුන්ගේ තෝරා ගැනීම ගැන ස්වර්ගය බලා සිටිනවා. பரலோகம் ஆவலாயிருக்கும். ස්වර්ගය බලා සිටිනවා. இவர்கள் எதை எடுக்க போறார்கள், කුමක්ද ගන්න යන්නේ? என்னத்தை தேர்ந்தெடுக்க போறார்கள்? ஆனால் இங்க வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் விட ஞானம் முக்கியம், ප්‍රඥාව වැදගත්. தேவனுடைய வார்த்தை முக்கியம், தேவனுடைய பயப்படுற பயம் முக்கியம். இன்றைக்கு இதை கொண்டு தெரியும், இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிற போது தெரியும் எங்களுடைய விசுவாசிகள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று. කාරණාවන් කරන මොහොතේ දකින්නට පුළුවන් අපගේ ඇදහිල්ල කොයි ස්ථාන. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு ஞானத்தை கேட்க மறந்த மக்கள், අද ප්‍රඥාව ඉල්ල නවත කරපු ජනතාව ஞானம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ප්‍රඥාවක් නැතුව ඇසිරෙනවා. இதற்காகவே பவுலடிகளார் எழுதுற ஞானத்துக்காக உங்களுக்கு வேண்டுதல் செய்கிறோம், මේ උදෙසා පෞල්තුමා ලියන ප්‍රඥාව උදෙසා යාඥා කරනවා. ஞானத்துக்காக வேண்டுதல் செய்கிறோம். ප්‍රඥාව උදෙසා යාඥා කරනවා. இரண்டாவது காரியம், දෙවෙනි කරුණ அங்கே ஆவிக்குரிய விவேகத்தோடு, ආත්මික දැන ගැනීම. அங்க விவேகம் என்று சொல்லப்படுகிற இடத்திலே දැනගැනීම කියන தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறவன், ඒ කාරණාව තුළ අවධානය සිට தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிற ஒரு மனுஷன். ක්‍රියාව තුළ අවධානය යොමු කරනවා. அடுத்தது கடிந்து கொள்ளுகளை கவனிக்கிறவனா இருக்கிறான். තරවාටු සියල්ල අවධානය යොමு කරන මනුෂ්‍ය. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த விவேகத்துக்காகவும் මේ ප්‍රඥාව இந்த ஞானத்துக்காக දැනගැනීම උදෙසා பவுலடிகளார் පෞල් ලියනවා விண்ணப்பம் பண்றார்.
ඉල්ලනවා. நீங்க இப்படி வேண்டிக் கொள்ளுங்கள். ඔබ මේ ආකාරයෙන් යදින්න. இதெல்லாம் எங்க மக்களுக்குள்ள தேவை. මේක අපේ அங்க ජනතාව நீதிமொழி 14:15 வாசிச்சு. ඊට උපදේශ 14 14:15 14 පාඩම. வேதியுள்ளவன் எந்த வார்த்தையையும் நம்புவான். விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. ஹalleluya. அவன் நடையிலே கவனமாயிருக்கிறான். ඔබේ පියවරට வேதத்தின்படி நடக்கிறவனுக்கு பிசகில்லை. வேதத்தின்படி நடக்க ගමන් කරන මනුෂ්‍යයෙක් அவருடைய நடைகள் பிசகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ඔහුගේ ඒ මාර්ගය පැකිලෙන්නේ නැහැ. ஆகவே விவேகம் அவன் தன்னுடைய வேலையின் மேல் கவனமாயிருக்கிற ஒரு மனுஷன். ඔහුගේ දැනගැනීම තුළ ඔහුගේ ක්‍රියාව තුළ අවධානය යොමු කරනවා. இது முக்கியமா இருக்கிறது. ඉතාමත් වැදගත්. இன்றைக்கு நாங்க எதெல்லாம் கேட்டு விண்ணப்பம் பண்றோம், අද කුමක් උදෙසද අපි ඉල්ලීමේ යාත්‍රා எப்படியெல்லாம் செய்கிறோம், කොහොමද කරන්නේ? ஆனால் இன்னும் நமக்கு தேவையான ஒன்று இருக்கிறது. නමුත් අදට අපිට අවශ්‍ය කරන දේ அங்கே அடுத்தது சொல்லப்படும் அவருடைய சித்தத்தின்படி சித்தத்தை அறிகிற அறிவினாலே උන්වහන්සේගේ කැමැත්ත දැනගැනීම තුළ நாங்கள் செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். අපි சொல்லுங்க ඒ ஆமென். කාරණාව කළ යුතුයි. ஹalleluya. 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 அறிகிற அறிவு. දැනගැනීම තුළ அப்ப அறிவுன்றது என்ன? ඒ ප්‍රඥාව කියන්නේ මොනවාද? தேவன் யாரென்று உணரும் தன்மை உடையவன். දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න මනුෂ්‍යයා. தேவன் யாரென்று அறிகிற அறிவு. දෙවියන් වහන්සේ කවුද කියලා දැනගන්න මනුෂ්‍යයා. அவன் பயப்படுகிறவனா இருப்பான். ඔහු බය වෙන මනුෂ්‍යයෙක් ලෙස ඉන්නවා. தேவனுக்குள்ளே பயந்து நடக்கிற மனுஷனா இருப்பான். දෙවියන් වහන්සේ තුළ බය වෙලා ඇසිරෙන මනුෂ්‍යයෙක් ලෙස සිටිනවා. நீதிமொழி 2ஆம் அதிகாரம் ඊට උපසද දෙවෙනි 5 පරිච්ඡේදය 6 வாசியுங்கள். පාය කියවමු. 8-12 வாசியுங்கள். 8:12 කියවමු. அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து உணர்ந்து தேவனை அறிவும் அறிவை கண்டடைவாய். அறிகிற அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். வரும். ஆமென். 8-12 வாசிப்போம். ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி பாருங்க, நல்ல யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். ஞானமாகிய நான் ප්‍රඥාවන්ත වන මම நல் யுக்தியோடு නුවණ සමග விவேகத்தோடு නුවණ දැනගැනීම සමග அறிவோடு සී කල්පනාවෙන්ද சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா. එකතු වෙලා කියන அல்லேலூயா. හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපත්. ஒன்றை விட்டு ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியாது. එකක් ඇර එකක් ලබා ගන්නට බෑ. மூன்றும் ஒன்றாக தேவையானது. ඒ තුනම එකට අවශ්‍යයි. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ ஞானம் விவேகம் அறிவு மூன்றும் ஒன்றா இருக்கிற போது நமக்கு அது பலனா இருக்கிறது. ප්‍රඥාව දැනගැනීම ඒ කාරණාව තුන එකතු තියෙනකොට අපිට අවධානය எல்லாமே ගන්න පුළුවන්. எல்லாமே தேவனுடைய வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது. සියල්ල දෙවියන් වහන්සේගේ වචන තුල அது තිබෙනවා. எல்லாம் தேவனுக்குள்ளே இருக்கிறது. ඒ සියල්ල දෙවියන් වහන්සේ තුල තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். කියන ආමේන්. அல்லேலூயா. හalleluya. அதிலே பவுலடிகளார் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னா, ඒකේ පෞල්තුමා කියනවා ඒ කාරණාව කුමක්ද නම් இதுல நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். ඔබ පිරෙන්නට අවශ්‍යයි. இதுல நிரப்பப்பட வேணும். මේකෙන් පිරෙන්නට අවශ්‍යයි. இதற்காக விண்ணப்பம் பண்ணுகிறோம். මේ උදෙසා ඉල්ලන්න. இதற்காக வேண்டுதல் செய்கிறோம். මේ උදෙසා ඉල්ලීම් කරන්න. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் අපගේ ඉල්ලීම් සියල්ල எப்படி இருக்கிறது? කොහමද තියෙන්නේ? நாங்கள் எதை பற்றி விண்ணப்பம் பண்ணுகிறோம்? අපි කුමක් උදෙසාද ඉල්ලීම් කරන්නේ? எங்களுடைய தேவைகளுக்காக மாத்திரம், අපගේ අවශ්‍යතාවයන්ට පමණ. எங்களுடைய பாதுகாப்புகளுக்கு மாத்திரம். අපගේ ආරක්ෂාවට පමණ. ஆனா இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை மட்டும் காக்கக்கூடியதா இருக்கிறது. නමුත් මේ සියල්ල අපගේ ශරීරයේ පමණක් ආරක්ෂා විය යුතු කාරණාවක්. இவைகள் சரீரத்துக்கான தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்கிறது. මේක ශරීරය අවශ්‍ය කරන කාරණාවන් සම්පූර්ණ කරන්නව කාරණාවක්. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, නමුත් යාපත් දේව දරුවනේ இப்படிப்பட்ட விண்ணப்பங்கள் தேறினவனாய் நம்மை நிறுத்தாது. මෙවැනි ඉල්ලීම් ප්‍රඥාවන්තව අපි තබන්නේ නැහැ. இப்ப பணத்துக்காக ஜெபம் பண்றோம், මුදල් උදෙසා යාඥා කරනවා. வீட்டுக்காக ஜெபம் பண்றோம், නිවසක් උදෙසා යාඥා කරනවා. ஒரு வாடகை வீட்டுக்கு போகணும், කුලිය නිවසකට යා යුතුයි. அதுக்கு வாடகை கட்டணும், ඒකට කුලිය ගෙවන්න நல்ல ඕනේ. வேலை கிடைக்கணும், හොඳ රැකියාවක් හම්බෙන්න ඕනේ. நல்லா இருக்கணும். හොඳට ඉන්න ඕනේ. இது தேறினவனாய் நிறுத்தாது. මේක ප්‍රඥාවන්ත මිනිස්සෙක් ලෙස அப்ப තබන්නේ නැහැ. ஞானம் தேவை, ප්‍රඥාවන්තකම අවශ්‍යයි. விவேகம் தேவை, ඒ දැනගැනීම අවශ්‍යයි. அறிவு தேவை. ඒ ඥානය අවශ්‍යයි. இதைத்தான் நாங்க பவுலடிகளார் வலியுறுத்துறாய். இதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். මේක තමයි පෞල්තුමා අඟවන්නේ මේක ලබා ගන්න. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ. தேவன்
உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන සේක. இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். මෙවැනි කාරණාවන් ඉල්ලලා ලබා ගන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. கர்த்தர் நல்லவர். ස්වාමින් වහන්සේ ආපාත්. இரண்டாவது காரியமாக දෙවෙනි කරුණ அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපාත් දේව දරුවනේ கொலோசியர் 1 10வது வசனம். කොලේසි පළවෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிய அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. அல்லேலூயா. හalleluya. சகலவித நற்கிரிகளுமாய கனிகளை தர வேண்டும். සීලු යාපත් ක්‍රියාවලින් පරදරමින්ද ஞானம், விவேகம், அறிவு, ඒ ඥානවන්තකම නුවණ දැන ගැනීම. இவைகளோடு நடக்கிற போது கனிகள் கடந்து வரும். මේ සියල්ල සමග ගමන් කරන මොතේ පළ දරනවා. தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டி இருக்கிறது. දෙවියන් වහන්සේව දැන ගැනීම තුල වර්ධනය විය යුතුයි. கர்த்தருக்கு பிரியமுண்டாக நடக்க வேண்டும். ස්වාමින් වහන්සේට ප්‍රියව ඇසිරිය அது යුතුයි. எப்படின்னா இங்க இரண்டாவது குறிப்பு, பாத்திரராய் மாற வேண்டும். பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். ඒකට සුදුස්සන් ලෙස ඇසිරිය යුතුයි. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. කියන හalleluya. அந்த பாத்திரராய் நடக்க வேண்டும் சொன்னா கர்த்தருக்கு பிரியம் உண்டாகணும். සුදුස්සන් ලෙස ඇසිරෙන්න ඕනේ නම් ස්වාමින් වහන්සේට ප්‍රිය විය යුතුයි. தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம் வெளிப்படப்படுகிறது. දෙවියන් වහන්සේට ප්‍රිය වූ ජීවිතය ගත කරන්න ඕනේ කියලා එළිදරව් වෙනවා. இதுக்கு கிரேக்க வார்த்தையின்படி මේකට ග්‍රීක බසින් ஆஸ்ட்ரேகேயா என்ற வார்த்தை, අස්ව්‍රේ ග්‍රේයා කියන වචනය. அது பரிசுத்தத்தை மாத்திரம் வலியுறுத்துகிறது. ඒක සුද්ධකම පමණක් අඟවනවා. தேவனுக்குள்ள கட்டாயமாய் நீ பரிசுத்தப்பட வேண்டும், දෙවියන් වහන්සේ තුල අනිවාර්යෙන් සුද්ධ විය යුතුයි. பிரியமாய் மாற வேண்டும். ප්‍රිය ජීවිතයක් ගත කර அது යුතුයි. அழுத்தம் கொடுக்கிறது. ඒක අඟවනවා. அழுத்தம் ඒක අඟවනවා. இப்படித்தான், මේම තමයි. இதுக்காகத்தான், මේ උදෙසා இதுக்காகத்தான் உன்னை தெரிஞ்செடுத்திருக்க. මේ උදෙසයි නුඹ ஆகவே තෝරගත්තේ. அந்த அழுத்தத்தை பார்க்கிறோம். ඒ ඇඟවීම දකින්නට පුළුවන්. பரிசுத்த வாழ்வுக்கு நம்மை அழைக்கிறது. සුද්ධ ජීවිතයට අපි කැඳවනවා. அங்க அஞ்ஞானியை போல வாழ்வு வாழ இயலாது. අපි අඥානයන් වන්ත ලෙස ජීවත් වෙන්න அஞ்ஞானிகளைப் போல බෑ. අඥානයන් වන්ත ලෙස நான் பார்த்தேன் சில இடங்களிலே මම බලනවා සමහර තැන්වල பொருத்தனை எடுக்கிறார்கள். ඕන් පොරොන්දු දෙනවා. பொருத்தனை, ඕන් පොරොන්දු දෙනවා. இதை செய்தால் මේ දේ කරොත් இதை செய்கிறேன். මම මේක කරනවා. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்கு நல்ல சுகம் வரணும், ස්වාමීනි මගේ දරුණුද සුවයක් එන්න ඕනේ. நான் 10,000 ரூபாய் காணிக்க போடுறேன். මම රුපියල් 10000ක මුදලක් සම්මාදන් දෙනවා. நல்லது, යාපාත්. பொருத்தனை நல்லது. ඒ පොරොන්දු යාපාත්. அந்நாள் பொருத்தனை எடுத்தால் අන්නාල් පොරොන්දුවක් දුන්නා. செய்து முடித்தார். ඒ දේ කරා. சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. கத்தரை விட்டு பின்மாற இல்ல, தேவனுடைய காரியத்துல உண்மை உள்ளவளாய் நடந்து கொண்டார். දෙවියන් වහන්සේ තුල පසුබට වෙන කාරණාව නෙමෙයි, දෙවියන් වහන්සේ තුල අවංකව සිටියා. ஆனா இன்றைக்குள்ள மக்களுக்குள்ள இருக்கிற காரியம் නමුත් අද ඉන්න ජනතාව තුල තිබෙනා වූ කාරණාව பரிசுத்தம் விருப்பம் இல்லை. සුද්ධකමට ප්‍රියතාවයක් නැහැ. தேவனுக்குள்ளாக நான் இன்னும் முன்னேற வேண்டும், දෙවියන් වහන්සේ තුල තවත් ඉදිරියට යා යුතුයි. பிரியமுள்ளவனாய் நடக்க வேண்டும், ප්‍රිය ජීවිතයක් ගත කළ යුතුයි. தேறினவனாய் நிற்க வேண்டும் ප්‍රඥාවන්තව සිටිය යුතුයි. என்ற எண்ணம் இல்ல. තියෙන සිතුවිල්ල නැහැ. ஆனால் பொருத்தனை செலுத்த விருப்பம், නමුත් පොරොන්දු දෙන්න කැමතියි. என்ன ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. මාව කැප කරන්න කැමති නැහැ. ஆனா பணம் நமக்கு நோகாத ஒரு காரியம். பணமும் பனிஷ், சில பேர் பனிஷ் கொடுப்பாங்க, ඒ මුදල්ලෝ ඒ බනිස් දෙනවා. சில இடத்துல அல்வா கொடுத்தாங்க. සමහර දෙනා අල්වා දෙනවා. நாம புது விதமா பனிஷ் கொடுக்கிறோம். අපි අලුත් විදියට බනිස් දෙනවා. இந்த காரியத்துல இங்க நோகாது. මේ කාරණාව තුල අපිට රිදෙන්නේ නැහැ. சில விட ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தா, இந்த ஐடியா தெரிஞ்சிருந்தா அவர் அன்றைக்கே பனிஷ் கொடுத்திருப்பார். සමහර ආබ්‍රහාම්ට මේ කාරණාව දැන සිටිනව බනිස් දෙයි. மகனை விட்டுருங்க ஆண்டவரே, ස්වාමිනී දරුවා වතාරින්න பனிஸ்தாரு. මම බනිස් දෙන්න. அது அவருக்கு தெரியாது. ඒක උඩ දන්නේ නැහැ. ஆனா உள்ளதை உள்ளபடி செய்துட்டார். නමුත් උඩ තියෙන දේ තියෙන அது දේ நமக்கு කරා. திருஸ்தாந்தமா இருக்குது. ඒක අපිට නිශ්චයාකාරව තිබෙනවා. இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமுண்டாக என்ற இடத்துல දෙවියන් වහන්සේට ප්‍රිය වූ ජීවිතයක් කියන ස්ථානයේ பரிசுத்தத்திற்கு இடம் இல்ல, பொருத்தனைக்கு இடம் இருக்கு. සුද්ධකමට ඉඩක් නැහැ. නමුත් පොරොන්දු වලට இன்னைக்கு ස්ථානය තිබෙනවා. நோகாமல் செலுத்த பார்க்கிறோம். අපිට වේදනාවක් නැතුව අපි පූජා උපු කරනවා. அன்றைக்கு கொடுத்த அர்ப்பணிப்புகள் இல்ல. එදා දීපු කැපවීම කාරණාවක් නැද නැහැ. அர்ப்பணிப்பு இல்ல, කැපවීම නැහැ. நோகை இல்ல, ඒ රිදෙන්නේ නැහැ. வேதனை வரல. වේදනාවක් නැහැ. நமக்காக பலியாகினது,
අප උදෙසා පූජා වුණේ இயேசு கிறிஸ்து. යේසු ක්‍රිස්තුස් වහන්සේ. அவருக்கு தான் நொந்தது, උන්වහන්සේට තමයි ආවේ. அவருக்கு தான் ரத்தம் போனது, උන්වහන්සේගේ රුධිරය அவர்தான் பாடுகளை அனுபவித்தார். උන්වහන්සේ තමයි පීඩාවන් දරාගත්තේ. இலகுவாய் நாம பெற்றுக்கொண்டுட்டோம். ඒක පාසුවක් ලෙස අපි ලබා இதுல ගත්තා. நமக்கு எந்த வேதனையும் இல்ல. ඒ නිසා අපිට කිසිම වේදනාවක් ஆனா නැහැ. உண்மை இல்லாதவர்கள், නමුත් අවංකභාවය නැති අය, பொறுப்பில்லாதவர்கள், වගකීමක් නැති අය இதை மாற்றுகிறதுக்கு தான் මේ සියල්ල වෙනස් කරන්න තමයි உங்களுக்குள்ள நற்கிரிகைகள் வளரணும். ඔබ තුල මා තුල යාපත් ක්‍රියාවන් නැති என்ன වෙන්නේ. நற்கிரிகை வளரணும்? මොනවාද යාපත් ක්‍රියා? பரிசுத்தமா வாழ பாருங்க. අපි සුද්ධව ජීවත් විය යුතුයි. பரிசுத்தத்துக்கு இடம் கொடுங்க. සුද්ධකමට ඉඩ දිය යුතුයි. தன் சரீரத்தை பரிசுத்தமாக்க வேண்டும். තමාගේ ශරීරය සුද්ධ කළ යුතුයි. தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற வேண்டும். තමාගේ ජීවිතය සුද්ධවන්ත ලෙස වෙනස් කරගන්න. அஞ்ஞானிகளைப் போல வாழ முடியாது. අඥානයන් මෙන් ජීවත් වෙන්නට බෑ. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3 இருந்து சில வசனங்களை வாசிப்போம். 1 தெசலோனிකේ 3 4 අපි 4 ඉඳලා 4 3 වෙනකන් කියමු. நீங்கள் பரிசுத்த பொருளாளர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை சுத்தமாகவும் கனமாயும் மனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும் என்று முன்னமே நீங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாய் எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுவாராயிருக்கிறார். அடுத்த வசனம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறோம்? අද අපි කොහොමද කරන්නේ? சில வேளை பொருத்தனை எடுத்துட்டோம். සමහර පොරොන්දුවක් දෙනවා. சில பணங்களோ பொருட்களோ கொடுத்து பொருத்தனை සමහර මුදල් භාණ්ඩ දීලා අපි පොරොන්දු වෙනවා. ஆனால் பரிசுத்தத்துக்கு அங்க இடம் இல்ல. නමුත් සුද්ධකමට ඉඩක් නැහැ. இருதயம் மாற இல்ல, අදවත වෙනස් වෙන්නේ නැහැ. கடினம் மாற இல்ல. ඒ දැඩිකම වෙනස් වෙන්නේ அந்த නැහැ. இடத்துல தேவனுக்கு முதலிடம் இல்ல. ඒ ස්ථානේ දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය නැහැ. எல்லாமே எங்கட விருப்பம். සියල්ල අපේ කැමැත්ත. ஆனால் இதை மட்டும் செய்யறோம். නමුත් මේක විතරක් කරනවා. இப்படித்தான் நடந்து கொள்றோம். මේම තමයි අපි ඇසිරෙන්නේ. இது தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் அல்ல. මේක දෙවියන් වහන්සේට සුදුසු සුද්ධකම නොවේ. அஞ்ஞானிகளைப் போல நடந்து கொள்ளும். අඥානවන්තයන් ලෙස ඇසිරෙනවා. அஞ்ஞானிகளுடைய வாழ்க்கையை போல எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. අඥානවන්තයන්ගේ ජීවිතය මෙන්න අපේ ජීවිතය තිබෙනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, යාපත් දේව දරුවනේ, தன் சரீரத்தை பரிசுத்தத்திற்கே, තමාගේ ශරීරයේ සුද්ධකමට. அல்லேலூயா. හalleluya. உபவாசம் பண்ணினவர்கள் எங்கே? නිරාරව යාඥා කරපු අය ඉන්නවා. இரவு ஆராதனையில் கலந்து கொண்டவர்கள் எங்கே? රාත්‍රී දේමයන් වල සහභාගී වුණා ඉන්නවා. பொருத்தனை எடுத்து செலுத்தினவர்கள் எங்கே? පොරොන්දු දීලා ඉටු කරපු අයකෝ. தொடக்கத்திலே ரட்சிப்பில தேவனுக்குள்ள சந்தோஷப்பட்ட அந்த சந்தோஷம் எங்கே? නොකරව පටන් ගැනීමේ දෙවියන් වහන්සේ තුළ ප්‍රීති වුණේ කාරණාවකෝ. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னா தேவனுக்குத்தான் முதலிடம் என்று சொல்லி ஓடின நேரம் எங்க? සබත් දවසේ මනත ඉරුදින කිව්වම් පසුව දෙවියන් වහන්සේට ප්‍රමුඛ ස්ථානය කියලා දිව්ව කට්ටියකෝ. நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்? දැන් අපි කොයි ස්ථානේද ඉන්නේ? எப்படி இருக்கிறோம்? කොහමද ඉන්නේ? அந்த உற்சாகம் எங்க? ඒ උත්සාහවන්තකමකෝ. கொஞ்சம் யோசித்து பாருங்க. පොඩ්ඩක් කල්පනා කරලා බලන්න. எந்த இடத்துல இருக்கிறோம்? අපි කොයි ස්ථානේද ඉන්නේ? எப்படி வாழுகிறோம்? අපි කොහමද ජීවත් වෙන්නේ? தேவனை எங்களுடைய வாழ்க்கையில அசட்ட பண்ணி கொண்டு இருக்கிறோமா? අපි දෙවියන් වහන්සේ අපේ ජීවිතේ අපි උන්වහන්සේ එපා කරමින් ඉන්නවද? அங்க அதுல எழுதப்பட்டிருக்குது, வாசிங்க. ඒ ස්ථානේ ලියලා තිබෙනවා. நம்ம வந்து என்ன செய்யறோம் என்று சொன்னா, අපි මොනවද කරන්නේ නම්? அங்க தேவனை அசட்டை பண்ணுகிறோம் என்று சொல்லப்படுகிறது. தேவனை 4:7 අතරේ අත 4:7 வாசிக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன். 8வது வசனம். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை தமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை தேவனையே அசட்டை பண்ணுகிறோம். දෙවියන් වහන්සේ එපා කරනවා. எங்க தீர்மானம்? මොනවාද තීරණය? எங்க தீர்மானங்கள்? මොනවාද තීරණවල?
எப்படி நடந்த வாழ்க்கை, කොහොමද ජීවත් වුණ ජීවිතය? எதற்காக தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். කුමක් උදෙසද දෙවියන් වහන්සේ අපේ කැඳවලා තියෙන්නේ? நாங்கள் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. අපි ගොඩාක් කල්පනා කළ යුතුයි. எல்லாம் மறந்துட்டோம். සියල්ල අමතක කරා. எல்லாம் அந்த பழகின காரியமா போயிட்டு. ඒක සියල්ල ඉගෙන ගත්තව පුරුද්දක් ලෙස වෙනස් වුණා. பழகின காரியம். ඒක පුරුද්දක් ලෙස பழமையா வர்றோம், සුපුරුදු පරිදි එනවා, கேட்கிறோம், ආනවා, போகிறோம். යනවා. முன்னேறினதாய் தேறினவனாய் இல்ல, ප්‍රඥාවන්ත විදිහට යන මිනිසෙක් ලෙස නෑ. தேறினவர்களாய் இல்ல. ප්‍රඥාවන්තයන් ලෙස නෑ. அன்றைக்கு சில நாங்கள் சவுதியில தான் நான் தேவனை அறிந்து கொண்டேன். සෞදි දේශයේදී තමයි පාලකවරයා දෙවියන් වහන්සේ දැනගත්තේ. அங்க இருந்து நடந்து கொண்ட விதம் வித்தியாசம். ඒ ස්ථානයේ ඇසුරුන ආකාරය වෙනස්. நான் அங்க இருந்த போது இலங்கை தேசத்தை பத்தி எங்களுக்கு பெருசா தெரியாது. ඒ ඉන්න මොහොතේදී ලංකා දේශය ගැන ගොඩක් දන්නේ නැහැ. ஆனா இங்கே வந்த போது அவர் மக்களுடைய சில சாட்சிகள் கேட்ட போது ஆச்சரியமா இருந்துச்சு. මේට ඇවිත් ජනතාවගේ සාක්ෂි අසන මොහොතේදී ඒක ආශ්චර්යමත් ලෙස කාරණාවල யுத்த நாட்கள்ல மக்களுக்குள்ள இருந்த தேவ பயம், ඒ යුද්ධ කාලේදී ජනතාව තුළ තිබුණා වූ දේව බිය இன்றைக்கு இல்ல. අද නැහැ. இன்றைக்கு இல்ல. අද නැහැ. இலங்கை முழுவதும், ලංකාවට පුරාම இலங்கை முழுவதும் ලංකාව පුරාම எப்படி ஆராதனைகள், කොහොමද නමස්කාරය, எப்படிப்பட்ட மக்களுடைய ஆதரவு, කොයි වගේ ජනතාවගේ ප්‍රේමය. ஜீவன் இருந்தா போதும் தாலி கொடிய கலட்டி ஊழியத்துக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க. ජීවනයේ විතරක් තිබුණොත් ඇති තැල්ල ගලවලා දෙවියන් වහන්සේගේ සේවයට දීපු අය ඉන්නවා. ஜீவன் இருந்தா போதும் ஆண்டவர். ජීවනයේ විතරක් තිබුණොත් ඇති ස්වාමිනේ. இன்றைக்கு අද தாலி இருந்தால் போதும், තැල්ල තිබුණොත් ඇති, பணம் இருந்தால் போதும், මුදල් තිබුණොත් ඇති, எல்லாம் மாறிட்டு. සියල්ල වෙනස් වෙලා. பாத்திரரா இல்ல. අපි සුදුසුසන් ලෙස නැහැ. இது வேதனை. මේක වේදනාවක්. அன்றைக்கும் வேதனை இருந்தது, එදත් වේදනාව තිබුණා. இன்றைக்கும் இதை குறித்து பவுல் எச்சரிக்கிறார். අදත් මේ ගැන පෞල්තුමා අතරවටු කරනවා. இப்படி வேண்டிக் கொள்ளுங்கள், මේම ඉල්ලීම් කරන්න. இப்படி நடந்து கொள்ளுங்கள். මේම ඇසිරෙන්න. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කරුණ. அங்கே மூன்றாவது காரியம் கொலோசியர் புத்தகம் කොලේසි முதலாம் පොත அதிகாரம் පළවෙනි පරිච්ඡේදය 11வது வசனம். 11 වෙනි පදය. சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீங்கிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. කියන හalleluya. உங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேணும். ඔබ උදෙසා යාඥා நீங்க කළ යුතුයි. என்னத்துல பலப்படணும்? ඔබ කුමකින්ද ධෛර්යමත් වී? வல்லமையில் பலப்படணும். ඔබ බලෙන් வல்லமையில பலப்படுங்க. ඒ බලෙන් ශක්තිමත් විය යුතුයි. ஆவியின் வல்லமை, ආත්මික බලය, சத்துவத்தின் வல்லமை, ඒකේ තියෙන බලය, ශක්තිය, ஆவியின் வல்லமையில பலப்படணும். ආත්මික බලයෙන් ශක්තිමත් විය යුතුයි. இந்த இடத்துல நீடிய பொறுமை, මේ ස්ථානයේ තිබෙනා වූ ඉවසිලිවන්තකම, பொறுமை, ඉවසිලිවන්තකම அதுல கிரேக்க வார்த்தை சொல்லுது ග්‍රීක වචනය කියනවා மக்ரோதுமியா என்ற ஒரு வார்த்தை. මකෝදමියා කියන වචනය. கிரேக்க வார்த்தை சோதனையை தாங்கிக் கொள்ளும் மன உறுதி. ඒ පරීක්ෂාව දරා ගන්නා වූ අදවතේ ස්ථිරභාවය. அந்த சோதனையை தாங்கிக் கொள்ளும் மன உறுதி எதுக்குன்னு சொன்னா இந்த வல்லமையை பெறுகிற போது அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள ඒ முடியும். පරීක්ෂාව දරා ගන්නා වූ අදවතේ ශක්තිය කුමක්ද නම් මේ පරීක්ෂාව දරා இன்றைக்கு நாங்கள் எந்த சோதனையை தாங்கிக் අද கொள்ளுகிறோம்? අපි කුමන පරීක්ෂාවද දරාගන්නේ? வல்லமை என்று சொல்லுகிற இடத்துல டைனமிஸ் என்ற சொல் බලය කියන ස්ථානයේ ඩයිනමේට්. மனித பலன் அல்ல, தெய்வீக வல்லமையை குறிக்கிறது. මනුෂ්‍ය බලය නෙමෙයි, දෙවියන් වහන්සේගේ බලය සඳහන් அருமையான කරනවා. தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව දරුවනේ, அப்ப நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? අපි කුමන ස්ථානයේද සිටින්නේ? எப்படிப்பட்ட விண்ணப்பத்தை பண்ணி කොයි கொண்டிருக்கிறோம்? වගේ ඉල්ලීම්ද ඉල්ලන්නේ? நாங்கள் எப்படிப்பட்ட வல்லமையை கேட்கிறோம்? අපි කොයි වගේ බලයක් ඉල්ලනවද? இன்றைக்கு என்ன வல்லமை? මොනවාද මේ බලය? எப்படிப்பட்ட வல்லமை? කොයි වගේ බලයක්ද? பண வல்லமையா, මුදල් බලයද? பொருள் வல்லமையா, බඩු භාණ්ඩ බලයද? அல்ல சரீர வல்லமையா? නැත්නම් ශරීරයේ බලයද? எந்த வல்லமையை சார்ந்திருக்கிறோம்? මොන ශක්තිය තුලද රඳා அங்க පවතින්නේ? எழுதப்படுகிற தேவனுடைய வல்லமையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. එතන ලියා තිබෙනවා දෙවියන් වහන්සේගේ ශක්තියෙන් බලවත් යාලා. எல்லா வல்லமையிலும் நீங்க பெலப்படணும். සීලම ශක්තියෙන් அந்த බලවත් වී. வல்லமைக்குள்ள இருக்கிற காரியங்கள்ல ඒ ශක්තිමත් කුල තිබෙනා වූ කාරණාව. பொறுமை, நீடிய பொறுமை. ඒකේ ඉවසිලිවන්තකම. உங்களுக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் தாக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. දැන් තියෙන වාතාවරණය අනුව ඒක පොඩ්ඩක් දරා ගන්න ஆனால் පුළුවන්. ஒரு இடர்பாடுகள் இப்ப இன்றைக்கு இருக்கிற இலங்கை பகுதியில சில இடங்கள்ல உண்மையா மத்திய மலை நாடுகள் எல்லாம் இன்றைக்கு வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். අද ලංකාව තියෙන වාතාවරණය අනුව කඳු ප්‍රදේශයන් තුල බොහෝ වේදනාවට පත් වෙනවා. கடந்த நாட்களிலே யாழ்ப்பாண பகுதிகளிலே வடபகுதியிலே வேதனை அனுபவித்தார்கள்.
පසුගිය කාලය තුල යාපන ප්‍රදේශයේ ඒ ස්ථානවල වල වේදනාවට පත් இந்த වුණා. இடங்களிலும் சில முக்கியமான தேவைகளிலே மக்கள் வேதனைகளை அனுபவித்திருக்கிறார்கள். මේ ස්ථානයේ සමහර අවශ්‍යතාවයන් අනුව මනුෂ්‍යයන් වේදනාවට පත් වෙනවා. இதெல்லாம் சும்மா சரீர தேவைகளும் எங்களுடைய தேவைகளுமா போய் கொண்டிருக்கிறது. මේක නිකන් ශරීර අවශ්‍ය කරනා වූ කාරණාවක් ஆனால் වේදනාවක් ලෙස යනවා. நிச்சயமாகவே தேவ வல்லமையை நமக்கு தேவையா இருக்கிறது. සැබවින්ම දෙවියන් වහන්සේගේ ශක්තිය අපට අවශ්‍යයි. அங்கே எபேசியர் 3:16 ஒருக்க வாசிப்போம். எபேசியர் 3:16. එපේසි 3:16. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமை பலப்பட வேண்டும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து சொல்லுங்க. அல்லேலூயா, කියන හලෙලූයා. அல்லேலூயா. 3:16-17 அங்க வாசிக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வல்லமையில் நாங்கள் பெலப்பட வேண்டியிருக்குது. බලයෙන් ශක්තිමත් විය යුතුයි. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. sorry. அவருடைய அன்பின் ஆழம் அகலம் இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. උන්වහන්සේගේ ප්‍රේමයේ ගැඹුරත්වයේ දිග පළල අපිට දන්නේ නැහැ. ஆழங்களை அறிந்து கொள்ள முடியாம இருக்குது. ඒ ගැඹුරත්වය අපිට දැනගන්න බැහැ. ஏனென்றா எங்களுக்கு ஞானம் இல்ல, விவேகம் இல்ல, அறிவில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறோம். ඇයිනම් අපිට ප්‍රඥාව නුවණ දැනුමුතුකම නැතිකම නිසා. பரிசுத்தத்துக்கு இடங்கூடாமல் நடந்து ඒ கொண்டிருக்கிறோம். සුද්ධකමට මුල් තැන දෙන්නේ නැතුව ஆகவே இவைகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்ச்சியாய் வருகிறது. මේ සියල්ල එකින් එකට සම්බන්ධතාව වෙලා එනවා. அப்படியே ஞானம், விவேகம், அறிவு, பரிசுத்தம் கடந்து வருகிற போது ඒ ප්‍රඥාව, ඒ දැනුමුතුකම, ඒ ඉවසිලිවන්තකම தேவனுடைய வல்லமையிலே பலப்பட்டு දෙවියන් වහන්සේගේ ශක්තියෙන් බලවත් වෙලා அவருக்குரிய வாழ்க்கையிலே அவருக்குரிய காரியங்களே நாங்கள் இன்னும் சரீர விதமாய் வருகிற எல்லா காரியங்களிலும் நாங்கள் முன்னேறி செல்லாது எங்களுக்கு உதவியா இருக்கிறது. අපි උන්වහන්සේ තුල එන්නව සෑම කාරණාවක ශරීරයට එන්නව සෑම කාරණාව තුල ඉදිරියට යන ප්‍රයෝජන வல்லமை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? මේ ශක්තිය කොහොමද ලබා ගන්නට පුළුවන්? இன்றைக்குள்ள சபைகளிலே நாங்கள் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே மக்கள் அதற்கான ஒத்துழைப்பு இல்லை. අද බොහෝ සභාවල දකින්න පුළුවන් මනුෂ්‍යයන් තුල බොහෝ සහයෝගීතාවය නැහැ. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், මම අසා තිබෙනවා. நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ඔබ දැකලා තිබෙනවා. நான் கேள்விப்பட்ட காரியம், මම අසපු කාරණා நடந்த காரியங்களை நீங்கள் எல்லாம் ඒ கண்டிருக்கிறீர்கள். සිදුන කාරණා බැස්තකින් දැකලා ඇති. சில கேம்ப் நடக்கிற இடங்கள், සමහර කඳවුරු තිබෙනව ස්ථාන 3 நாள் தொடர்ச்சியான கேம்ப், දවස් 3ක් නොකඩවා කඳවුරු உபவாச ஜெபம். නිරාර යාඥාව அங்கே வருகிற போது மக்கள் பாடி ஆராதிக்கிற போது மக்களுக்குள்ளே தேவ ஆவியான இறங்கி கிரியை செய்கிற நேரங்கள் உண்டு. ඒ නටමින් ගයමින් නමස්කාර කරන මොහොතේ මනුෂ්‍යයන් තුල දෙවියන්වහන්සේ ක්‍රියා කරපු කාරණාවල් තිබෙනවා. ஒருவரை தீர்க்கதரிசியா எழுப்பி இருக்கிறார், එක්කෙනෙක් අනාගතවතුන් ලෙස නැගිටිනවා. ஒருவனை ஊழியக்காரன் எழுப்பி එක්කෙනෙක් இருக்கிறார், සේවකයෙක් ලෙස නැගිටිනවා. ஒருவனை ஏதோ ஒரு காரியங்களுக்காக உந்தப்பட்டு அவன் அங்க அந்நிய பாஷை பேசுகிறவனாகவோ அல்லது வியாக்கியானம் செய்கிறவனாகவோ தேவைக்குரிய பலத்தை அங்கே தேவன் அங்கே மக்கள் மத்தியில ஊற்றினார். එහෙම නැත්නම් එක්කෙනෙක් උන්වහන්සේගේ අන්‍ය භාෂාව කතා කරන නැත්නම් තෝරා දීම යම්කිසි කාරණාවක් උදෙසා නැගිටිනවා. இன்றைக்கு மக்கள் அதற்கு ஆயத்தம் இல்லை. අද ජනතාවයකට සූදානම් නැහැ. ஆயத்தம் இல்லை, සූදානම් නැහැ. ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. කැප කරන්න කැමති නැහැ. நமக்கு இந்த வரம் தேவை என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு ஒருத்தரும் இல்லை. අපිට මේ වරම ඕනේ කියලා හිතන්න කවුරුවත් நாங்கள் නැහැ. மற்றவர்களுக்கு பிரயோசனப்படுற அளவுக்கு இப்படிப்பட்ட வல்லமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் இன்னும் தேவனுக்காய் பலப்பட முடியும் என்ற காரியம் இல்லை. අපිට අනිත් අය උදෙසා ප්‍රයෝජනවත් වෙන පිණිස දෙවියන් වහන්සේගේ බලය අපිට තිබෙන්න ඕනේ කියන ආකල්පය නැහැ. உணர்வற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். ඇඟීමක් දැනීමක් නැති ජනතාවක් ලෙස සිටිනවා. இதைத்தான் பவுல் எழுதுகிறார். මේක තමයි පෞල්තුමා ලියන්නේ. உங்களுக்குள்ள இதெல்லாம் எழும்பணும், ඔබ තුල මේ සියල්ල இதற்காக නැගිටිනවා. நாங்கள் வேண்டுதல் මේ செய்கிறோம். උදෙසා අපි ඉල්ලනවා. அருமையான தேவனுடைய பிள்ளை, යාපත් දේව සෙනග சிந்தித்து பாருங்க. ඔබට කල්පනා කරලා බලන්න. மக்களுக்காக ජනතාව උදෙසා இறந்த மக்களுக்காய் தன்னை பலி கொடுத்த தேவன், ජනතාව උදෙසා තමාව පූජා කරපු දෙවියන් වහන්සේ. தேவனுக்காய் நாங்கள் என்ன செய்கிறோம்? දෙවියන් වහන්සේ උදෙසා කුමක්ද කරන්නේ? தேவனுக்காய் நாங்கள் என்ன செய்கிறோம்? දෙවියන් වහන්සේ උදෙසා අපි කුමක්ද எதை කරන්නේ? கொடுத்திருக்கிறோம்? எதை අපි கொடுத்து කුමක්ද දෙන්නේ? எதை செய்திருக்கிறோம்? කුමක්ද කරන්නේ? சில விருப்பங்கள் இருக்கு. සමහර කැමැත්ත මොනවාද? பெற்றோருக்கு சில விருப்பங்கள் இருக்கு. දෙමාපියන්ට සමහර කැමැති තිබෙනවා. பிள்ளை டாக்டரா படிக்கணும், දරුවා හොඳ වෛද්‍යවරයෙක් විය යුතුයි. பிள்ளை ஏதோ ஒன்றைக்காக படிக்க வைக்கிறோம் என்று இருக்கிறாங்க. දරුවාව යම්කිසි දෙයකට උගන්වනවා. சபையில සභාවේ பிள்ளைய கொண்டு முன்னுக்கு දරුවාව ගෙනල්ලා ඉස්සරහට வளர்ந்தவர்கள் ඇදෙනවා. இத
இவனை ஊழியத்துக்கு பயன்படணும், මෙයා සේවයට පාවිච්චි යුතුයි. ஊழியத்துக்கு பயன்படுத்தணும், සේවයට පාවිච්චි කරනවා. இவனுக்காக நான் ஜெபம் பண்ணணும். මෙයා උදෙසා මම යාඥා කරනවා. நாங்க பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு சேர்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது, අපි දරුවන්ව පාසලට යොමු කරන කාලයක් තියෙනවා. அதெல்லாம் இருக்கு, செய்கிறோம். ඒ ඔක්කොම කරනවා. ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட முன்னெடுத்து வரக்கூடிய பெற்றோர்கள் எங்கே? නමුත් අද ඒව ඔක්කොම ඉදිරියට අරගෙන එන්න දෙමව්පියන් කෝ? பிள்ளைகளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் எங்கே? දරුවන් උදෙසා තමන්ව කැප කරපු දෙමව්පියන් කෝ? ஊழியங்களுக்காக தங்களை விட்டு கொடுக்கிறவர்கள் எங்கே? සේවයේ උදෙසා තමන්ව කැප කරපු අය කෝ? ஜெபங்களுக்கு ஓடி வருகிறவர்கள் எங்கே? යාඥාවට දුවෙන්නා වූ ජනතාව කෝ? வல்லமை வேண்டுமென்று பரதவிக்கிறவர்கள் எங்கே? ඒ බලය ඕනේ කියලාවල පිපාසයක් ඇති අය කෝ? தேசம் எந்த நிலையில் இருக்கும்? දේශය මොන වාතාවරණයද තියෙන්නේ? நாங்க சோர்ந்து போனால் தேசம் எங்கே இருக்க போகுது? අපි මැලවිලා ගියොත් දේශය කොහෙද තියෙන්නේ? சபை விழிக்காவிட்டால் தேசம் எப்படி மாறும்? සභාව අවදි නොවුනොත් දේශය කොහොමද වෙනස් சபை වෙන්නේ? ஜனங்கள் எழும்பாவிட்டால் தேசம் எந்த நிலையில் இருக்க போகுது? සභාවේ ජනතාව නැගිටුනේ නැත්නම් දේශය මොන වාතාවරණයකද තිබෙන්නේ? சிந்தனை செய்வோம், අපි පොඩ්ඩක් කල්පනා කරමු. விண்ணப்பம் பண்ணுவோம், ඉල්ලනවා, ඉල්ලීම් කරනවා. விண்ணப்பம் பண்ணுவோம். ඉල්ලීම් කරනවා. அங்கே வேதத்திலே தேவன் இதெல்லாம் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். වචනේ තුල මේ සියල්ල දෙවියන් වහන්සේ ලියා තිබෙනවා. கடைசியாக தேவனுடைய பிள்ளைகளே, අන්තිමට දේව දරුවනේ, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினால் නුඹලා ස්වාමි ක්‍රිස්තුස් වහන්සේව නමස්කාර කරන சுதந்திரமான பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். නිදාසු ඵලයක් ස්වාමින් වහන්සේ තුල ලබා ගන්නේය. இந்த காரியங்களை நாங்கள் விண்ணப்பங்களா வைப்போம். මේ කාරණාවන් අපි ඉල්ලීම් මත තබනවා. நீங்கள் தேவனுடைய சுதந்திரர்கள், අපි දෙවියන් වහන්සේගේ නිදාසව. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. දෙවියන් වහන්සේගේ දරුවන් ලෙස සිටිනවා. தேவன் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கரங்களிலே உங்களுடைய காரியங்கள் இருக்கிறது. දෙවියන් වහන්සේ ලැජ්ජාවට නොපතන පිණිස ඒ කාරණා ඔබගේ දෑත තිබෙනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரா. දෙවියන් වහන්සේ ඔබට ආශිර්වාද நாங்கள் කරනසේක. எல்லாரும் எழுந்திருப்போம். අපි සියලු දෙනා නැගිට සිටමු.